சென்னையில் தனக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதாக கூறி உணவக ஊழியரை துணை நடிகை ஒருவர் நடு ரோட்டில் வைத்து அடித்து உதைத்து காவல்துறையில் ஒப்படைத்துள்ளார். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, இவர் தான் மணிகண்டன். இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமா மெசேஜ் பண்ணவரு. 3 நாளா தேடிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க ஒரு கடையில ஒர்க் பண்றாரு. புடிச்சிட்டோம். பண்ணியாச்சு விடு அடிக்காங்க. வரட்டும் அக்கா கால் பண்ணி மறுபடியும் அந்த வீடியோ போட்ட உடனே 10 பெண்கள் எடுத்து அந்த பெண்களுடைய கணவர்களும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதே மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சேலம்ல சென்னையில் தனக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதாக கூறி உணவக ஊழியரை துணை நடிகை ஒருவர் நடு ரோட்டில் வைத்து அடித்து உதைத்து காவல்துறையில் ஒப்படைத்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மாங்காடு பகுதியை சேர்ந்தவர் நாணயலீலா என்கிற டி அஸ்வினி தங்கராஜ். இவர் உதவி இயக்குநராகவும் பணிபுரிந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருவதாகவும், அதே போல இந்தியன் 2ஆம் பாகம் மற்றும் மழை பிடிக்காத மனிதன் போன்ற பல்வேறு படங்களில் துணை நடிகையாகவும் நடித்து வருகிறார். இவர் சமீபத்தில் ஒரு குறும்படம் ஒன்று தயாரித்திருந்தார். அதாவது கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை என்ற குறும்படம் இயக்கி வெளியிட்டிருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் வழியாக பரவுது. இந்த குறும்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தது. இதில் அவரது இந்த குறும்படத்தை குறிப்பிட்டு அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு மர்ம நபர் ஒருவர் ஆபாசமாக குறும்பு செய்தியை அனுப்பியிருக்கிறார். இதை பார்த்து அது தொடர்பான ஒரு வீடியோவும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் குறுஞ்செய்தியை அனுப்பிய மணிகண்டன் என்ற நபரை அவரது ஹோட்டலுக்கு அவர் டிஏ பிரதர்ஸ் என்ற ஒரு ஹோட்டலில் பணியாற்றுகிறார். அங்கு நேரடியாக சென்ற இந்த நாளில் அவரை அடித்து ரோட்டில் அடைத்து வைத்து அடித்தும் அவர் கணவரும் சேர்த்து அடிக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை இன்ஸ்டாகிராம் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாக அவர் எதுவும் புகார் அளிக்கவில்லை என்றும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மட்டும்தான் தகவல் தெரிவித்ததும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே அவர் சாலையிலேயே அந்த நபரை ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை சாலையிலே அடித்து ஒதுக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அசோக் நகர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை அவரது சேட் மூலமாக அவர் இருப்பிடத்தை அறிந்து அங்கு நேரடியாக சென்று அந்த துணை நடிகை தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் காவல்துறை விசாரணை செய்வது போன்ற வீடியோ காட்சிகளும் அது பதிவாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.